இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் தமிழக வெற்றி கழக ஆட்சி வந்ததற்கு பிறகு அண்ணா திமுகவை விட்டு விலகி பல முன்னாள் அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள். இப்பொழுது அவர்கள் எப்படி புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்த்தால், ஒரு திரைப்படத்தில் வடிவேலு புலம்புவதைப் போல, துபாயில் நாம இருந்த இருப்புக்கும் இங்க இருக்கிற இருப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அந்த முன்னாள் அமைச்சர்கள் புலம்புகிறார்கள். இருந்தாலும் தமிழக வெற்றி கழக ஆட்சியில் முக்கிய பதவி கிடைக்கும், தமிழக வெற்றி கழக கட்சியில் ஒரு முக்கிய பதவி கிடைக்கும், அதை வைத்து இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கெத்தாக காலம் தள்ளலாம் என்று நினைத்தார்கள் முன்னாள் அமைச்சர்கள் MR விஜயபாஸ்கரும், புதுக்கோட்டை C விஜயபாஸ்கரும், முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையாவும். ஆனால் இவர்களின் நிலைமை இன்றைக்கு இலவு காத்த கிளி போல ஆகிவிட்டது. இந்த இலவு காத்த கிளி கதையை ஒரு திரைப்படத்தில் பாக்கியராஜ் சொல்லியிருப்பார். இருந்தாலும் இப்பொழுது நானும் அந்த கதையை சொல்கிறேன். ஒரு இலவ மரத்தில் காய்கள் கொத்து கொத்தாக காய்த்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. காய்கள் கொத்து கொத்தாக தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த இலவ மரத்தில் ஒரு கிளி போய் அமர்ந்து, இந்த இலவ மரத்தில் ஏகப்பட்ட காய்கள் விளைந்திருக்கிறது, கொத்து கொத்தாக தொங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த காய்கள்லாம் ஒரு நாள் கனியாகும், பழமாகும், அப்பொழுது இந்த காய்களை சாப்பிட்டு சுகமாக வாழலாம் என்று நினைத்து அந்த கிளி காத்து கொண்டிருந்தது. கடைசியில் அந்த இலவ மரத்தில் இருந்த காய் காய்ந்து வெடித்து பஞ்சாக பறந்தது. அதை பார்த்து அந்த கிளி ஏமாந்து உயிரை விட்டதாம். அதைத்தான் இலவு காத்த கிளி என்பார்கள். அதை போலத்தான் இன்றைக்கு அண்ணா திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள் MR விஜயபாஸ்கரும் C விஜயபாஸ்கர் அவர்களும் மீண்டும் அண்ணா திமுகவிற்கே திரும்பி போய்விடலாமா என்று கூட அவர்களின் ஆதரவாளர்களிடம் ஆலோசனை செய்ததாக செய்தி வருகிறது. கூடிய விரைவில் அவர்கள் அண்ணா திமுகவிற்கு U-turn அடித்து திரும்பினாலும் திரும்பலாம். ஏன் இதை சொல்கிறேன் என்று கேட்டால், நேற்று ஆகஸ்ட் 8ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியானது. அண்ணா திமுகவை விட்டு விலகி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த யாருக்கும் வரப்போகின்ற இடைத்தேர்தலில் சீட்டு கிடையாது, அண்ணா திமுகவில் இருந்து வந்த யாருக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் எந்த கட்சி பதவியும் கிடையாது என்ற செய்திகள் வேகமாக பரவி கொண்டிருந்த காரணத்தால் அவசரமாக அண்ணா திமுகவை விட்டு விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த 3 அமைச்சர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் கட்சி பதவிகளை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவிகளை கேட்டால் அண்ணா திமுக தொண்டர்கள் இந்த விஜயபாஸ்கர்களை காரி துப்புவார்கள். இதற்குத்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு பகட்டாக போனீர்களா, அனுபவியுங்கள் என்று கும்மாளம் போடுவார்கள் அண்ணா திமுக தொண்டர்கள். அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான பதவியை தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழக கட்சியில் இவர்களுக்கு கொடுத்து இவர்களை செருப்பில் அடிக்காத குறையாக அவமானப்படுத்தி இருக்கிறது.
அப்படி என்னதான் பொறுப்பு இந்த சி விஜயபாஸ்கருக்கும் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கும் இசக்கி சுப்பையா என்கின்ற முன்னாள் அமைச்சர்களுக்கும் கொடுத்தார்கள் என்று பார்த்தால், புதுக்கோட்டை மாவட்ட அமைப்பு செயலாளர் டாக்டர் சி விஜயபாஸ்கர், கரூர் மாவட்ட அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், தென்காசி மாவட்ட அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா. இது எப்படி இருக்கிறது தெரியுமா? யானை பசிக்கு சோளப்பொரி. இந்த இசக்கி சுப்பையா, எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் இவர்கள் எல்லாம் அண்ணா திமுகவில் அதிகாரமிக்க பதவியில் இருந்தவர்கள். அண்ணா திமுகவின் மாவட்ட செயலாளர்களாக, மாநில அளவில் முக்கிய பொறுப்பு வகிக்கின்ற தலைவர்களாக, தமிழக அளவில் அண்ணா திமுகவில் ஒரு மரியாதை உள்ள தலைவர்களாக, செல்வாக்கு பெற்ற தலைவர்களாக அண்ணா திமுகவில் பலம் வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இந்த மூவரையும், தென்காசி மாவட்ட அமைப்பு செயலாளராக இசக்கி சுப்பையா, புதுக்கோட்டை மாவட்ட அமைப்பு செயலாளராக டாக்டர் சி விஜயபாஸ்கர், கரூர் மாவட்ட அமைப்பு செயலாளராக எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியவர்களை நியமித்து ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தில் பல மாவட்ட துணை அமைப்புகளின் செயலாளர்கள் இருக்கிறார்கள். இளைஞர் அணிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பார், மாணவர் அணிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பார், மகளிர் அணிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பார். இவர்களுக்கு இணையாகத்தான் இவர்கள் செயல்பட வேண்டும். அந்த கட்சிக்கு என்று அனைத்து அதிகாரங்களும் பெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் ஒருவர் இந்த ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருப்பார்கள். அவர்களுக்கு கீழ்தான் இந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், இசக்கி சுப்பையா போன்றவர்கள் செயல்பட வேண்டும். அவர்கள் பேச்சை மீறி இவர்கள் செயல்பட முடியாது. இதில் வேடிக்கை என்னவென்று கேட்டால், அண்ணா திமுகவின் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பேச்சுக்கே கட்டுப்பட முடியாது என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ஒரு கீழ் நிலையில் இருக்கின்ற, அதுவும் புதிதாக உருவான ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு ஆட்சியை பிடித்து விட்டது என்கின்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் அனுபவம் இல்லாத, அரசியல் முதிர்ச்சி இல்லாத, அரசியல் சாதுரியம் தெரியாத, யாரையும் மரியாதையாக நடத்த தெரியாத தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்களுக்கு கீழே இந்த எம்.ஆர். விஜயபாஸ்கரும், சி விஜயபாஸ்கரும், இசக்கி சுப்பையாவும் அமைப்பு செயலாளர்களாக செயல்பட வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை கழக செய்தி குறிப்பு கூறுகிறது. அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு இவர்கள் கட்டுப்படவில்லை என்றால் எந்த நேரமும் தமிழக வெற்றி கழக கட்சி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்காது. ஆக மொத்தத்தில் இவர்கள் ஆப்பை தேடி போய் இவர்களாகவே அமர்ந்திருக்கிறார்கள். அண்ணா திமுகவில் மானம் இருந்தது, மரியாதை இருந்தது, செல்வாக்கு இருந்தது. இவை அனைத்தையும் இழந்துவிட்டு மானம் கெட்டு, மரியாதை கெட்டு, சுயமரியாதை கெட்டு இப்பொழுது மந்தையிலே நிற்கிறார்கள் அண்ணா திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள். இத்தனை ஆண்டுகள் இவர்களை அமைச்சர்களாக்கி அழகு பார்த்த அண்ணா திமுக என்கின்ற கட்சிக்கு துரோகம் செய்துவிட்ட காரணத்தால் இவர்கள் இன்றைக்கு வீழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். போகிற போக்கை பார்த்தால் இன்னும் 2 நாட்களில் நாளிதழ்களில் தலைப்பு செய்தியாக வரலாம். நடிகர் விஜய் அவர்களின் சர்வாதிகார போக்கை கண்டித்து நடிகர் விஜய் கட்சியை விட்டு சமீபத்தில் அண்ணா திமுகவில் இருந்து இணைந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர்
இசக்கி சுப்பையா போன்றவர்கள் மீண்டும் தாய் கழகத்தில் இணைந்தார்கள் என்ற செய்தி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. கவுண்டமணி ஒரு திரைப்படத்தில் புலம்புவதைப் போல கப்பல்ல வேலைன்னு சொன்னானே, மாசம் 10,000 ரூபாய் சம்பளம்னு சொன்னானே, அவனை நம்பி போய் ஒரு 10 ஆண்டு பின்னுக்கு போய்விட்டேன். நாம் வேலைக்கு வந்த நேரம் பார்த்து இந்த முதலாளிக்கு கோபமே வரமாட்டேங்கிறது. இவர்களும் எதையும் சொல்ல மறுக்கிறார்கள். என்னுடைய நிலைமை இப்படியா ஆக வேண்டும்? ஒரு பன்னாட பேச்சை கேட்டு கப்பலில் வேலை என்று நம்பி நடுக்கடலில் கப்பல் கவிழ்ந்ததை போல அந்த திரைப்படத்தில் கவுண்டமணிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதை போல ஒரு மோசமான நிலைமை இந்த MR விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், இசக்கி சுப்பையா போன்றவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இவர்கள் எதிர்பார்த்த பதவி ஒன்று, ஆனால் எதிர்பார்த்த எதுவும் கிடைக்காமல் ஏமாந்து நிற்கிறார்கள். ஒரு திரைப்படத்தில் விவேக் சொல்வதை போல, எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் என்று இப்பொழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.